ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ இந்த வாரம் உங்களில் ஒருத்தர் கேட்ட மாதிரியே நாம் புரட்டாசி மாதம் எதுக்காக கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது நிஜமாலுமே சாமிக்காகவா இல்லை அதுக்கு பின்னாடி சயின்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிரவீன். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் ஒரு நாள் கூட விடாமல் கறி திங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஹாய் மை டியர் கிளியன் பீப்புள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புரட்டாசியோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் நமக்கு எந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாலும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்த ஒழிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த சாமி விஷயத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சில விஷயம்தான். நம்ம சயின்ஸாக சொன்னால் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நமக்காக சாமி பார்த்து இருந்துக்கங்க, சாமி கண்ணை ஊற்றிடும் அது மாதிரிலாம் சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு அப்படியாவது ஃபாலோ பண்ணுவோமான்னு விட்டு போவாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஒரு சிலர் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ நாம் நான்வெஜ் சாப்பிட முடியாதுங்கிறதே பெரிய விஷயம். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாமல் கஷ்டப்படணுங்கிறது பெரிய விஷயம். ஒரு சிலர் வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுவும் மினிமம் லெவலில் சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் ஒரு நடுநிலையான மாதம். அதாவது இந்த புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி பங்குனி வெயில் பல்ல இடிக்கிற மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல தான் ஒரு குறிப்பிட்ட கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக வெயில் அடிச்சுட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தோசைக்கல்ல ஃபுல்லாக ஹீட் பண்ணி தண்ணி தெளித்தா என்ன ஆகும்? ஃபுல்லாக ஆவியாக வரும் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம பூமியும். இதுக்கு முன்னாடி வெயில்னால ஃபுல்லாக ஹீட் ஏறிட்டு இருந்த பூமி கொஞ்சமாக மழை படப்பட அதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அது நமக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம். அதாவது சாப்பிட்ற பொருட்கள் சரியாக செரிமானம் ஆகாது. அதுக்காக தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஓகேவா? ஸோ அதனால் பெருமாளுக்கு ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னொரு கேள்வி, அதுக்கும் ஒரு பதில் இருக்குது கண்டிப்பாக. ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து ஒன்லி, அதாவது இந்த கிரீன்ஸ் இந்த மாதிரி கீரை வகைகள் ஒன்லி வெஜ் ஃபுட்டாக சாப்பிட்டு துளசி தண்ணியை குடிக்கணும். ஓகேவா? அதுக்காக நம்ம பெருமாளுக்கு விரதம் இருக்கும். துளசி தண்ணி மேக்ஸிமம் பெருமாள் கோயிலில் தான் எல்லாம் தருவாங்க. அதுக்காகவே நம்ம முன்னோர்கள் பெருமாளுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக ஃபாஸ்டிங், அதாவது விரதம் இருந்து அந்த துளசி தண்ணியை குடிக்கிறவங்க உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு சாமியை யூஸ் பண்ணிட்டு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதையும் நம்ம மதிக்காமல் நான்வெஜ் சாப்பிட்றோம், ஒரு சிலர் சாப்பிட்றோம். ஸோ அவ்வளோதான். இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஃபுல் மீனிங்கே இவ்வளோ தான். இந்த புரட்டாசி மாதம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் பட்டன் அமைச்சு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வாரம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ உங்களிடம் இந்த வீடியோ பெறுது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.